வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் இப்போ நடந்து முடிஞ்ச ரெஸ்லிமேனியா பேக்லாஷோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசு வந்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இனி நடந்து முடிஞ்ச ரெஸ்லிமேனியா பேக்லாஷோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் மேட்சும் சரி, எண்டிங் மேட்சும் சரி, அல்டிமேட் அதுக்காகவே இந்த ரேட்டிங் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் உண்மையிலே ஒர்த்தாக பண்ணியிருந்தாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்சே ஃபயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக்கஃபாட்டோட மேட்ச் தான், அதாவது எல்என்ஐ ட்ரூ மேக்கிட்ட டாமின் பிரீஸ் வர்சஸ் ஜாக்கஃபாட்டுக்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பார்த்துறதுக்கு 4-way ஃபேட்டல் மேட்ச்னால ஒரு கொஞ்சம் வந்து இந்த மேட்சை பின் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க ரெஸ்லர்ஸ். அண்ட் இந்த மேட்ச்சில் ஜாக்கஃபாட்டோட ஸ்ட்ராங்னஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நான் ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், டாமினுக்கு ட்ரூக்கு ஆகாது. கடைசியில் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்க 2 பேரும் மட்டும் தனியாக வந்து செப்பரேட் ஆயிடுவாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் டாப், அதாவது டேபிளில் உடச்சிட்டு அவங்க ஒரு இன்ஜூருக்கு தள்ளப்பட்ட மாதிரி அங்கே ரெஃப்ரீஸ் எல்லாருமே அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அங்கே 2 பேர் தனியாக வந்து மாட்டிட்டாங்க. இங்கே எல்லாம் இதாண்டா சரியான சான்ஸ், ஜாக்கஃபாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டாப் ரோப்பில் இருந்து அங்கே தவளா முடிவு பண்ணும்போது அங்கே வந்துட்டார் சோலோ சிக்கோவா வந்து வெறுப்பாயிட்டு எலநேட் அடிக்கலாம் போகும்போது ஜெஃப் காப் வந்து வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து ஒரு அதாவது வருவார் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் NXTன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு மெயின் ரோஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிளட் லைனில் ஒரு நியூ மெம்பராக கொண்டு வந்திருக்காங்க. வந்து எலநேட் அடின்னு அடிச்சதுக்கப்புறமா ஜாக்கஃபாட்டுக்கு இவர் யாருன்னே தெரில. எல்லாமே சொல்லிடுறாரு, சோலோ சிக்கோவா சொல்லிட்டாரு இது நம்ம இல்லைண்டா அப்படின்ட்டு. ஆனால் அப்படியுமே அவர் வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியல, ஏதோ நம்மளுக்கு டைட்டில் வந்துருச்சுல மேலே ஏறி பார்த்தா தன்னோட ஃபினிஷர் ரொம்ப போட்டு அன்றைக்கே எலநேட்டை வந்து பின் பண்ணிட்டாரு. ஆனால் அப்படியுமே ஜாக்கஃபாட்டுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு ஸ்மாக் டவுனில் அது என்ன சந்தேகன்றதை பார்க்கலாம். அண்ட் லைரா வல்கிராவும் பெக்கி லஞ்சுக்கு ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் என்னன்னா பெக்கி வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாங்க, லைரா வல்கிரா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அவங்க டீம் மெம்பரவே அவங்க நல்லா டைட்டில் தோத்துட்டாங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இந்த மேட்ச் ஒரு மீடியம் லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா பெக்கி வந்து பழைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல. அண்ட் இங்கே அதாவது சேரை வச்சு அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அடுத்தடுத்து அவங்க அதாவது லைரா வல்கிரியோட ஃபினிஷர் ரோல் அப் மூலியமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு பின் பண்ணிடுவாங்க. பெக்கி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பின்னா உண்டு. கடைசியில் அவங்களோட தன்னோட ஹீல்டன் அந்த ஹீல்டன் கேரக்டரை வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையை உடைக்கிற மாதிரி செக்மெண்ட் வந்து காட்டியிருப்பாங்க. அப்படியுமே எல்லாம் ராவோட மேனேஜர் வந்து திட்டிட்டு இருப்பாரு. ஆனால் அதையும் கவனிக்காமல் அவங்க வந்து கையை அடைக்கிற முடிவில் தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி இப்போதைக்கு ஹீல்டனாக இருக்காங்க அப்படின்றப்ப நம்மகிட்ட காட்டுறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அண்ட் இருந்தாலும் பெக்கிக்கு கரெக்டாக செட் ஆகலை. இந்த மேட்சோட எண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. ரோல மூலியமாக தோக்கடிச்சு தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 2 அதாவது ஜட்மெண்ட் டே வர்சஸ் பென்டா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனால் இருந்தாலும் டாமினிக் மிஸ்டீரியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு உண்மையிலே சொல்லணும். ஏன்னா 2 பென்டாவும் ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் ரெஸ்லர், அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வின் பண்ணுற மாதிரி போகும்போது அங்கே ஃபின்பாலர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எல்ட கிராண்டியா அமெரிக்கானோ வந்து ஒரே ஒரு முட்டு வாங்கிக்கோடா அப்படின்ட்டு அவர் இந்த இரும்பை அந்த நெத்தியிலே வச்சுக்கிட்டு சுற்றுறாருல. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட ஃபினிஷர் போட்டு இங்கே டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைர்மெண்ட் போயிடாரு. இப்போ இவர் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பென்டா அதை மாஸ்க் போட்டவங்களா டார்கெட் பண்ணுறான்னு தெரியல. இவருக்குன்னு ஒரு தனி கதை இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம எதிர்பார்த்த மேட்ச் குந்தர் வாஸ் பேட் மேக்கஃபி. நிறையா பேர் இந்த மேட்ச் வந்து சொல்லியிருந்தீங்க ப்ரோ இந்த மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா பேட் மேக்கஃபியை கொலை பண்ண போகிறாரு குந்தர். அந்த மாதிரி தான், ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கிடுச்சு மேட்ச் வரைக்குமே. பேட் மேக்கஃபி அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் கோல் இறங்கி களத்தில் இறங்கி இங்கே பாடுறா கண்டிப்பாக உனக்கு சாம்பியன் நீ தான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிக்கிட்டே இருக்க. அதாவது மான் கரத்தை பீட்டர் ஜெயிப்பானான்னு பார்த்துக்கிட்டு. ஆனால் இருந்தாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் மைக்கேல் கோலி சும்மா விடலை. கரெக்டாக அப்பையும் பேட் மேக்கஃபி ஒரு கிக் அடிப்பார். அதுக்கப்புறம் குந்தர் அடிக்கிற கிக்கு அவர் விழுந்துருவார். கரெக்டாக சப்மிஷன் மூவ் மூலியமா இன்னைக்கு வந்து தோக்க வச்சிருப்பாரு. எந்த ஒரு கொடூரமான விஷயம் நடக்கல, க்ளீனாக அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் குந்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. நீ இந்த மேட்சை கரெக்டாக நல்லா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. உண்மையிலே குந்தர் வந்து கிரேட்டு. அண்ட் பேட் மேக்கஃபி உண்மையிலே கிரேட். ரொம்ப நாள் கழிச்சு ரிங் சைடில் இறங்கி வேற லெவல் பண்ணிட்டு போயிருக்காரு சம்பவம். அண்ட் ஃபைனல் மெயின் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வர்சஸ் ராண்டிக்கான மேட்ச். எந்த ஒரு மேட்ச் சொதப்பினாலும் மெயின் இவெண்ட் ஒருத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பேப்பரி வந்து ஒருத்து தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் ஒன் டைம்னால. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து பண்ணவே கூடாது, அந்த அளவுக்கு வந்து வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. லிட்டரலி ஒரு தரமான மேட்ச் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஜான்சினா ராண்டி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ராண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் ஜான்சினா லாஸ்ட்டாக இருந்த சீனா வர்சஸ் கோடிக்கான மேட்ச் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச் அதை விட அல்டிமேட்டாக சொல்லலாம். அண்ட் லிட்டரலி ஒருத்தா கொடுத்துட்டாங்க இந்த ஒரு மெயின் இவெண்ட்டை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ராண்டி வின் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து ஜான்சினா வந்து அந்த பெல்ட்டை தூக்கி அடிச்சிருப்பாரு. நிக்கால்டிஸ் ரெஃப்ரியை கூட்டிட்டு ராண்டி பின் பண்ணுறதை பார்ப்பான்னு பார்த்தா ரெஃப்ரி என்னாச்சுன்னா பார்க்க அதை பார்த்து கடுப்பான ராண்டி வந்த எல்லாத்துக்கும் வாங்குவங்க ஃப்ரீயாக ஆர்கேவோ அப்படின்ற மாதிரி தட்டி விட்டாரு. வரிசையாக அடுத்தடுத்து ஆர்கேவோ தொடர்ந்து 5 பேத்துக்கு 5 ஆர்கேவோ. லிட்டரலி அதெல்லாம் உண்மையில வேற லெவலில் கரெக்டாக வந்து அதை போட்டிருந்தாரு. அண்ட் லாஸ்ட்டாக ஜான்சினா கார்னரில் இருக்கும்போது பன்கி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுவோம். இந்த பன்கி கொடுத்தாவே கெவின் ஓன்ஸ் வருவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே வந்தாங்க ஒரு ஆளுக்கு, அதாவது ஆட்ருத்து ஜான்சினோட ஃபேனு. ஆனால் இருந்தாலும் ஆட்ருத்தையும் அடிச்சு தள்ளிட்டு அண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா குத்தாத இடத்துல வந்து குத்திட்டாரு.
பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவள் தான் டைட்டில் எடுத்து மூஞ்சிலே அடிச்சுட்டு அண்ட் இங்கே வந்து ஜான்சினா சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே ஒருத்தான மேட்ச். அண்ட் நம்ம எல்லாரும் அதாவது எப்படி சீனா கோடி முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் முடிச்சிருக்காங்க. ஒரு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிட்ரலி ஒரு ஒர்த்தான மேட்சாக வந்து சொல்லலாம். ஆனால் இப்போயும் ஒருத்து தான் உண்மையில் லஞ்சா. நான் கடைசியில் என்ன சொல்ல, ஜான்சினா ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சாம்ப் பண்ணுறாங்க. நீங்களாம் அவங்க ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவை இந்த டைட்டிலுக்கு அடுத்தடுத்து ஆப்போனன்ட் தான், இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த பேக்லாஷ் பேப்பரோட ரேட்டிங் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் மெயின் ஒர்த்து தான் நண்பா. தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.